Chitra, Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் கார்த்திக் மாதேஷ். அப்பல்லோ மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் கார்த்திக் மாதேஷ் 10 ஆண்டு காலம் இராணுவத்திலே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். இன்றைக்கு பலருக்கு பிரச்சனையாக இருப்பது தூக்கம். தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தத்திலே உள்ள பலரை மீட்டெடுக்கின்ற அரிய பணியை செய்து வருகிறார் இவர். தூக்கமின்மையால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றியும் தூக்கமின்மையை எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றியும் காது மூக்கு தொண்டை ஆகியவற்றை பாதுகாப்பதை பற்றியும் பல அரிய தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் கார்த்திக் மாதேஷ். Chai with Chitra, Social Talk. மருத்துவ படிக்கணும் அப்படின்றதுக்கு யார் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது? சார், சின்ன வயசில் அம்மா எனக்கு வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, கண்ணே நீ பெரிய டாக்டர் ஆகி காரில் போவியான், அப்படியே டாட்டா காமிச்சிட்டே அம்மாவுக்கு போய் எனக்கு அது. இதில் இஎன்டி எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? சார், இஎன்டிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு விபத்துன்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் வந்து எம்பிபிஎஸ் முடித்த உடனேயே எனக்கு வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் துறையில் ஒரு பெரிய ஆர்வம். எத்தனை வருடம் மருத்துவராக இங்கே பணியாற்றிட்டு அதுக்கு பின்னாடி இராணுவத்துக்கு போனீங்க? ஸோ எம்எஸ்சிஎன்டி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷம் எம்எஸ்சிஎன்டி முடித்ததே ஆந்திராவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மணிப்பால் விஜயவாடா ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள். இராணுவத்தில் ஒரு மருத்துவராக உங்களுடைய பணி எப்படிப்பட்டதாக இருந்தது? இது வந்து நம்ம பொதுப்படையாக சொல்லாமல் சார், ஒவ்வொரு விங்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆர்மியில் இருக்க ஒரு டாக்டர்னா ஒரு மாதிரி, நேவி கடற்படை டாக்டர்னா ஒரு மாதிரி. எவ்வளோ நாட்கள் இராணுவத்தில் உங்களுடைய பணி இருந்தது? 10 ஆண்டுகளுக்கு மேல்னு சொல்லலாம் சார். ஒரு 11th இயர் இருக்கும்போது தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. இராணுவம் உங்களுக்கு பெற்று தந்தது அப்படின்னா எதை சொல்லலாம்? மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கருதுனேன். ஏன்னா படிப்பு முடிச்சுட்டு ஆந்திராலேயோ சென்னையிலேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரங்களில் நல்ல ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் அவுட்டை வீட்டுக்கு வர்றது தான். விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா நியரஸ்ட் டாக்டர் யாருன்னு கேட்பாங்க. ஹெலிகாப்டரில் நம்ம போயிட்டு அதில் இந்த கடல் கொந்தளிப்பாக இருக்குது, நீங்கள் கப்பலில் ஹெலிகாப்டரில் இறக்க முடியாது, அங்கேருந்து ஏணியை தொங்க விட்டுருவாங்க. அந்த ஏணியிலேருந்து நீங்கள் இறங்கி அந்த பேக்கோட போயிட்டு அங்கே என்னென்னு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணி நீங்கள் அந்த ஏர்லிஃப்ட் பண்ணி நீங்கள் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆமாம். அப்போலோவில் இணையணுன்றது உங்கள் கனவா இல்லை அப்போலோ இணைத்து கொண்டதா அவங்கள? அப்போலோ இணைத்து கொண்டது தான் சார் சொல்லணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். கோவிட் வந்திருந்த நேரம் எல்லாருக்குமே வந்து இந்த எவ்வளோ தைரியமான ஆளுங்களுமே பயந்த ஒரு காலகட்டம் அது. நம்முடைய தொண்டை மூக்கு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் முக்கியம், எதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ முதல்ல இந்த கேள்விக்கு பதில் எப்படி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு இருதயத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குன்னாலோ இல்லை ஸ்ட்ரோக் மாதிரியான எர்லி சைன்ஸ் வந்தாலோ உங்களுக்கு ஒரு உந்துதலே தேவையில்லை, நீங்களே அடிச்சு பிடிச்சி டாக்டர்கிட்ட போயிருக்காரு. இஎன்டியை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸோ ஏதோ ஒன்று போட்டு குடையும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அது என்ன அடிக்ஷனாக இல்லை அதில் ஒரு சந்தோஷமானு தெரியல, அதை வச்சு உள்ளே தள்ளிடுறாங்க. அதை உள்ளே தள்ளினதுக்கப்புறம் வெளியே வர்றது கஷ்டம். அந்த மெழுகு உள்ளே தள்ளிடுறாங்க, உள்ளே தள்ளிடுறாங்க. எடுக்கிற மாதிரி உருவாகிற இடம் ஒன்று. முக்கியமான ஒன்று எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம், எவ்வளவு சத்தம் காதுக்கு கேட்கலாம், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் வாட்ச்லலாம் பார்த்தீங்கன்னாவே அதுக்குன்னு ஒரு தனி ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஆமாம், 80 to 110 120 டெசிபிளில் சவுண்டு வருதுன்னா இங்கே அலாம் வர ஆரம்பிச்சிடும். அது யாரும் இப்போ பொருட்படுத்துறதில்ல. இப்போ சில இசை நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸில் அப்படி ஒரு சவுண்ட் இருக்குது, அது பக்கத்தில் உட்காந்து இசை நிகழ்ச்சியில் கேட்டாவே காது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்களே, உண்மையாக? யாரோடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய அறிவுரை நமக்கு அந்த தகுதி இல்லைன்னாலும் அறிவியல் பூர்வமாக இதுக்கு பதில் சொல்லணும்னா அது தவறு தான். இது காது பாதிக்கப்படுன்றதை தாண்டி
பொதுவாக காதில் உள்ள வேக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லார் காதுலையும் சேரக்கூடிய விஷயம். இதை க்ளீன் பண்ணணும்னா போய் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணலாம். எல்லாராலையும் அது அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாம். அவங்களுக்கு என்ன தான் தீர்வு? அவங்க எப்படி தான் முறையாக தங்களுடைய காதுகளை க்ளீன் பண்ணுறது? சார், ஒன்று, காது க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இயற்கை நமக்கு கொடுக்கல. அப்படியா? ஆமாம். நம்ம அந்த சிவ் பண்ணுறோம் இல்லைங்களா, சாப்பிடக்கூடிய ஆக்ஷனு, பேசக்கூடிய ஆக்ஷனு, கொட்டாவி விடுற ஆக்ஷன், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, ஒரு பக்கம் சில மருத்துவர் சொன்னாங்க காதில் அப்படிலாம் எண்ணெயை ஊற்றக்கூடாதுன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதனுடைய தட்பவெப்பம் தான் எனக்கு பிரச்சனை. எண்ணெய் ஊற்றுறதே நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். ப்ரொவைடட் நம்மளுடைய காது ஜவ்வுனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொழுது. டான்சல் ஆப்ரேஷன் இருக்குல்ல, சில மருத்துவர்கள் பண்ணுறது நல்லதுன்றாங்க. இப்போ எனக்கே கூட ஒரு முறை நடந்தது. இன்னொரு பக்கம் சில மருத்துவர்கள் அதை எடுக்கவே கூடாதுன்றாங்க. டான்சல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது நல்லதா இல்லையா? டான்சல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் நம்ம இஎன்டியில் ஒரு பன்முனை மல்டிசென்ட்ரிக் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எதனால் ஒரு டான்சிலை நம்ம அகற்றணும். இப்போ பல பாடகர்கள் பார்த்திங்கன்னா தொண்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதுல இது மாதிரிலாம் ரொம்ப பிரகாஷனாக இருப்பேன்பாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி பாலசுப்ரமணியன் பேட்டியில் சொல்லுங்க, நான் எந்த முயற்சி எடுத்துக்கிட்டு கிடையாது, இன்றைக்கி ரெக்கார்டிங் தான், காலையில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அப்படியே போய் பாடுவேன். சார், எஸ்பிபி அவர் ஒரு எக்ஸப்ஷன். நம்ம அவரை உதாரணமாக, சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணுறாரு, நம்மளும் பேட்டிங், அது கஷ்டம் அவர். பட் நீங்கள் கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களே குரட்டை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு குரட்டை மிகப்பெரிய பாதிப்பை சமீபமாக ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், திரைப்படங்களை பற்றி கூட சொன்னீங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் சொன்னார், அது அப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு 2-3 செகண்ட் உங்கள் முகம் கூட வந்தது சார் அப்படின்னு. அது என்ன பார்த்தா, அந்த முக்கியமான ரோல் பண்ணுறவங்க அதை சர்ச் பண்ணுறாங்க, குரட்டைக்கு எப்படிலாம் தீர்வு காணுதும் போது. உங்கள்கிட்ட இது மாதிரி வந்த பேஷண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்னால மிகப்பெரிய அவங்க வாழ்க்கை மனமுறிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்களா? நிறைய வந்திருக்காங்க சார். அதில் ஒரு சிலருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன காரணம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சில விஷயங்களும் பொருந்தி வரணும். அந்த சுய ஒழுக்கம். குரட்டையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் ஒரே மாதிரி தானா, இல்லை வேறுபாட்டு? போபால், நல்ல கேள்வி. எய்ம்ஸ் போபாலில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இரவு பூரா இசையமைச்சிட்டு காலையில் 6 மணிக்கு படுக்க போகிறோம்ட்டாங்க. இப்படி இந்த சிஸ்டத்தையே மாற்றுறது சரியான போக்கில். அதை அவங்க தொடர்ந்து அப்படியே பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை அது உதவலாம் சார். அதாவது எனக்கு தேவை 7லிருந்து 9 மணி நேரம் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். வெளியில் வெதர் எப்படி இருந்தாலும் ஒரு 9 மணி ஆனால் அறை இருட்டிடும். அதை அவங்க தூங்குற நேரமாக பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு சிலர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் சார். அந்த எக்ஸப்ஷன்ஸுமே கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த தூக்க நேரத்தில் தூங்குறது இல்லை. இவங்க யாருமே இந்த சைக்கிளில் உட்படுறது இல்லையே. எப்படி தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது? இந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா சார், எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன்ஸ், அந்த உள் உந்துதல் வரணும். யார் சொல்லியும் வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம தரப்புலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லி சந்திக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். தூக்கமின்மை காரணமாக ஒருத்தர் ஹைப்பர்டென்சிவாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதில் தான் நான் சொல்கிறேன், தூக்கமின்மை ப்ளஸ் இந்த மூச்சு தடை ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா. ஆரம்பத்தில் திரைத்துறைக்கு வரணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணமாக இருந்தது. திரைத்துறைக்கு வர முடியலையே அப்படின்ற ஏக்கம் இன்னும் உங்ககிட்ட இருக்கா? ஏக்கம்னு சொல்ல முடியாது சார். இப்போ நான் உங்களை பார்த்ததுலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லை, நம்ம அந்த 80களின் கிட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம டைமில் இன்றைக்கு பல மருத்துவமனைகள் வியாபார நோக்கத்திலேயே செயல்படுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலுமே அதில் எல்லாமே ஒரு சதவீதம் தான் சார். இப்போது இதுக்கு நான் வேறு மாதிரி பதில் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி மருத்துவத்துறை முழுக்க நோபல் ப்ரொஃபஷன் என்ற கேட்டகரியிலிருந்து மக்களே ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது மருத்துவர்களும் நுகர்வோர் சட்டத்தின் கீழ் வந்துட்டாங்க.